ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு காலேஜை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ தான் இது. ஸோ என்ன பார்க்கணும், ஃபஸ்ட்டு வந்து இன்ஜினியரிங்கா இல்லை ஆர்ட்ஸான்னு பார்க்கணும். அடுத்து வந்து கோயடா இல்லை உமன்ஸான்னு பார்க்கணும். அடுத்து வந்து அது வந்து உங்கள் ஹோம் டவுன், அதாவது சொந்த ஊருக்குள்ளேயே இருக்கா இல்லை வெளியூரில் போய் படிக்கலாமா அப்படிங்கிற இந்த 3 விஷயம் தான் வந்து மெயினாக பார்க்கணும். ஸோ நான் வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து சொல்கிறேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரியான ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கோங்க. அதாவது டாப்பரா இல்லை ஆவரேஜா இல்லை ஸ்லோ லேர்னரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ டாப்பராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எதுவுமே இல்லை, கண்ணை மூடிட்டு இன்ஜினியரிங் எடுத்துக்கலாம். இதே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா வந்து இப்போ உங்களுக்கு தான் வருது, உங்களால் வந்து இன்ஜினியரிங் வந்து கஷ்டப்பட்டு படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து இன்ஜினியரிங்க்கு போகிற எஃபெக்ட் வந்து ஆர்ட்ஸ் காலேஜில் இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே போட்டோம்னா கூட அதில் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து கம்மி சேலரி வாங்கிறதுக்கு அதில் படுற கஷ்டத்தை போட்டோம்னாலே அதில் கிடைக்கிறதோட இதில் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக வந்து சேலரி வந்து எயின் பண்ணிக்கலாம். நம்ம போடுற எஃபர்ட்டில் தான் இருக்குது. அதில் கஷ்டப்பட்டு போகணும், இதில் ஈஸியாக ஆனால் போடணும். கண்டிப்பாக போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதில் கஷ்டப்பட்டு போகிறதோட இதில் கொஞ்சம் ஈஸியாகவே வந்து அதோட கூட கொஞ்சம் சேலரி நம்ம அதிகமாக கூட வாங்கிக்கலாம். ஸ்லோ லேர்னர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் படித்து அமௌண்ட் வேஸ்ட் பண்ணி ஜாப் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஆர்ட்ஸே கூட எடுத்துக்கலாம். ஆர்ட்ஸில் கொஞ்சம் ஈஸியாக ஏதாச்சும் ஒன்று ஆர்ட்ஸில் கஷ்டப்பட்டு படித்தா நம்ம ஒரு நல்ல ஒரு ஆவரேஜான சேலரி வந்து வாங்கிக்கலாம். இன்ஜினியரிங் படித்து சப்போஸ் கிடைக்காம போயிடுச்சுன்னா, இந்த மாதிரி சொல்கிறேன், இது உங்களால் கஷ்டப்பட்டு படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் போட இந்த ஒரு இதுவும் இல்லை. அவ்வளோதான். இதுதான் ஆர்ட்ஸ் எடுக்கலாமா இன்ஜினியரிங் எடுக்கலாமா அப்படிங்கிறது. அதுக்கடுத்து வந்து கோயடா உமன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா, என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கேர்ள்ஸ்க்கு வந்து உமன்ஸ் எடுக்கிறது பெட்டர். அதாவது நீங்கள் வந்து கண்டிப்பாக நான் வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னா உமன்ஸை எடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னா எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது. நம்மளாம் வரமா படிக்கிறோமா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கோமா, அவ்வளோதான். இல்லை நீ கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும், கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கோயடே போய்க்கலாம். கண்டிப்பாக நான் வேலைக்கு போய் ஆகணும், எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் எனக்கு இருக்கக்கூடாதுன்னா உமன்ஸ் வந்து ரொம்பவே பெஸ்ட்டான காலேஜ். அதுக்கடுத்து வந்து உங்கள் சொந்த ஊர்லேயே இல்லை வெளியூரில் எடுக்கலாமா அப்படிங்கிறதுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து வெளியூருக்கு போங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கூல் இங்கேயே தான் படிச்சிருப்பீங்க, இப்போ வந்து காலேஜ் இங்கேயே படிக்கிறப்போ வந்து அது வந்து அந்த ஒரே லெவலில் இருக்க பீப்புள்ஸ் தான் நம்ம பார்ப்போம். இதே வந்து புதுசாக நிறைய பேர் வெளியூர்லேருந்து வரவங்க அப்படிலாம் பார்க்குறப்போ வந்து நம்மளுக்கு வந்து இன்னொரு புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அவங்ககிட்டருந்து நம்ம நிறையா வந்து கெயின் பண்ணிப்போம். நல்ல விஷயம் கெயின் பண்ணிக்கிறதுக்கும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நம்ம கெட்டதை அவாய்ட் பண்ணி நல்லது மட்டும் இது பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து இந்த மாதிரியான ஒரு எய்ம் வெளியில் இருந்தவங்களுக்கு ஒரு வெளி விதமான இருக்கும், இங்கே இருக்கிறவங்களுக்கு நம்மள ஒரு சேம் இதாக தான் இருக்கும். அவங்கள பார்க்குறப்ப அவங்கள தெரிஞ்சுக்கிறப்ப இவங்கள இப்படி இருக்காங்க, நம்மளும் அப்படி இருக்கணும். அந்த மாதிரி வந்து கொஞ்சம் இருக்கும். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நாலேஜ் கெயின் ஆகும், இன்னும் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நிறைய கனெக்ஷன் வந்து பில்ட் ஆகும். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு 80% படிக்கிற ஸ்டூடெண்ட். அதனால் நான் வந்து சரி ஆர்ட்ஸே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆர்ட்ஸ் எடுத்துருக்கேன். அதுக்கடுத்து வந்து நான் வந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உமன்ஸ் காலேஜ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நான் எனக்கு வெளியே போனாலும் ஒரு கனெக்ஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதனால நான் வந்து கோயம்புத்தூரில் தான் படிக்கிறேன். ஸோ இது 3மே இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுன காலேஜ் வந்து பிஎஸ்சி கிருஷ்ணம்மாள் காலேஜ். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் தி டாப் காலேஜும் கூட ஆர்ட்ஸுக்கு. ஸோ எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நல்லா படிக்கணும் அப்படின்னா சொல்லிட்டு வந்து இந்த காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இதை சூஸ் பண்ணணும் நான் சொல்ல மாட்டேன், நான் அதில் தான் சேர்ந்துருக்கேன். உங்களுக்கும் தோணுச்சு அப்படின்னா வந்து இதுலேயே சேருங்க. பிளேஸ்மெண்ட்டுக்கான நிறையா இது பண்ணுறாங்க, எல்லா காலேஜுக்குமே பண்ணுறாங்க. நம்ம தான் பார்த்து வந்து கரெக்டாக போய் வந்து இது பண்ணால் நம்மளுக்கு வந்து நாலேஜ் கெயின் ஆகும், ஸ்கில் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லா காலேஜுக்குமே எல்லாமே கொடுப்பாங்க. நம்மளா போய் தேடி இது பண்ணுவோம். சொந்த ஊர்லேயே படித்து இன்ஜினியரிங் எடுத்தோ இல்லை ஆர்ட்ஸ் எடுத்தோ படித்தவங்க வேலைக்கு போகாமல் இருக்கிறாங்களா அப்படின்னா வேலைக்கு போகிறாங்க தான். ஆனாலும் நம்மளுக்கு வெளியே போகிறப்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாலேஜ் அதெல்லாம் கொஞ்சம் கெயின் ஆகும். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறப்ப நிறைய அனுபவங்கள்லாம் வரும்ல, அவ்வளோதான். ஸோ என்னோட ஒப்பீனியன் இது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.